அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அழகான மகாபெரிய சீமை என்று நாவலர்கள், பாவலர்கள், புலவர்கள், புண்ணியவர்கள் போற்றக்கூடிய புண்ணிய நகரம் என்று அழைக்கப்படுகின்ற அழகான மகாபெரிய சீமை. எந்த நாடு? நாட்டில் வளம் பொருந்திய நாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த உடம்புடிமா நகரம், இந்த உடம்புடிமா நகரத்தின் வடக்கு சீமையாகவே அமைந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இருக்கிறது. எந்த நகரம்? என்ன நகரமாக? சாயக்கார, ஆமா, சாயக்கார குடியிருப்பு என்று அழைக்கப்படுகின்ற அழகான இந்த நன்னகரிலே அம்மையானவள் அருள்வாழித்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். யார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்? வண்டி வரிசால் என்று ஒரு நாமம், அவளுக்கு மகா காளி என்று ஒரு நாமம் உண்டு. கண்டிப்பாக வந்திய காலங்கள்ல வண்டி மாடு போகும்ல, அதெல்லாம் வழி மறிச்சு அப்பம் வாங்குறது. ஒரு நல்ல ஏந்திட்டு போவாங்க சந்தைக்கு, ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றிட்டு போவாங்க. அத்தனை வண்டியும் மறிச்சு அம்மை அமீர்ப்பாக வாங்கினதினாலே அந்த மாகாளியருக்கு வண்டி மறிச்சால் என்று ஒரு பேர் உண்டு. அந்த அம்பிகை ஆதி கைலாசமா மலையிலே ஆண்டவன் ஈசன் யுவனாரிடத்திலே அதற்கு கோடி வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு பூலோகம் தன்னதிலே வருகின்ற வேளை இந்த திருத்தலத்திலே நிலையமிட்டிருக்கின்றார்கள் முன்னோர்கள். ஆமா, காந்தோர்கள் சாந்தோர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆடி பொன் ஒருக்கி வார்த்து அக்ஷரம் தானம் விட்டு சக்கரத்திலே நிறைவு செய்திருக்கிறார்கள் அம்பிகை. அவளுக்கு முன்னோடும் பாலகனாகவே தவறோடி பிறந்தானே வண்டிக்கார வைரவன். ஆமா, அவனுக்கு என்று ஒரு நிலை. ஆமா, அமிர்தம் அடைகின்ற வேலை ஏழாவது அமிர்தமாகவே தோன்றினானே யாரு? சங்கிலி பூதம். எல்லாரும் தெரிஞ்சு எங்காவுக்குள்ள இருக்காங்க. ஆமா, இருக்கிறாங்க. சங்கிலி பூதம் என்று ஒரு நிலை. அடுத்த யாருக்கு நிலையும் இவர்தான் பொல்லாத ஆளு. அவரை வச்சுதான் நம்மளுக்கு சாப்பாடு. கைலாசமா மலையிலே தோண்டாத மணிவிளக்கிலே சுடரோடி பிறந்தானே அப்பன் மாயாண்டி சுடலைக்கு என்று ஒரு நிலை. கன்னி ஈசான பார்வை நோக்கி அங்கு ஒரு அம்பனுக்கு காவல் தெய்வம். அவர்தான் எல்லாம் தருவாரு. சுக்கரான் தருவாரு, கரியாம்பர் தருவாரு, எல்லாம் தருவாருல்ல. வேண்டுமல்லவா, சும்மா இருக்க முடியுமா? நிலையம் விட்டு வருடம் தவறாமல் பங்குனி மாதம் கடைசி திங்கள் குடியழைத்து செவ்வாய் குடை விழாவை சீரும் சிறப்புமாகவே வருடம் தவறாமல் நடத்தி வருகிறார். பங்குனி மாசம்னா ஒரு சிறப்பு மிக்க மாசம். ஆமா, அதுக்கு முன்னாடி தாரகாசூரனை வதம் செய்த மாகாளி பத்ரகாளி அவதரித்ததும் இந்த பங்குனி மாசம் தான். பரணி நட்சத்திரம் போன வாரம் பரணில தான் அவளுக்கு. அதனால் இந்த மாகாளிக்கு அம்பிகை ஆனவளுக்கு ஊட்டுக்குடை கல்யாண வாசலை நிறைவு செய்திருக்கிறார்கள். பந்தல்ல குறவுண்டா ஏகபோகம். ஆமா, சாப்பாடு முதல்ல சாப்பாடு வரப்பா, அதுல குறவு கிடையாது. 4 நேரம் நல்லா ஏகபோகமா நடக்கும். நாளைக்கு பாருங்க. ஆமா, கண்டிப்பாக. மேல நாடத்தில் குறவு இல்லை. டிஎஸ் முத்துக்குமாரன் என்ன என்னுடைய உடன்பிரவா சகோதரர். நம்ம கோயிலுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடிய அதுலயும் இனிய நண்பர் எனக்கு. கொம்பு தப்புலையும் வரவில்லை. ஆமா, நாளை காலை. ஆனால் பழமையிலே செல்வார்கள் இல்லையா, காளி ஆட வேண்டுமானால் அங்கே கணியான் கொடுத்து கண்டிப்பாக இருக்கிறார். கண்டிப்பாக இருக்க வேண்டும். மாடன் ஒருவன் ஆட வேண்டுமானால் மணிமகனால் மணிமகனும் தட்ட வேண்டுமே. பழமை மாறாமல் இன்றளவு இந்த ஆலயத்திலே கண்டிப்பாக ஆலய நிர்வாகர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி காளிக்கு உகந்த கனியான் கூத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்று விழா கம்பெனியாளர்கள் யாரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? யாருடைய மணிமகுடம்? தென்னகம் எல்லாம் கவிமாடி கொண்டிருக்கின்ற சிறுநாடார் குடியிருப்பு நன்னகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மா பாதி கௌரி பாதி பெண்ணுடி.
மாதிரி சக்தி கண்ணனுடைய கொலை சிறப்பட்டனா ஆசான வித்துவான். ஆமா கண்டிப்பாக. அம்மா பகவான் யாரு? அடைக்கலம். அடைக்கலம் காத்த பெருமாள் முருகன். அசோக் பாண்டியன். அதற்கு மேலாக மணிமகுடம் மகேஷ் என்ற மணிமகுடம் பந்த இருப்பவர். அவர் தான் எனக்கு முத பொட்டு வைக்கிறது வேசம் கட்டத்துல ஒரு ஓடையில வச்சு. மறக்க கூடாதுல்ல. அன்னைக்கெல்லாம் மயக்கில் நிற்கும், வந்து இங்கெல்லாம் நிற்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ரயில்வே தங்கசாமி கூட வலது கையும் அவர் தான், இடது கையும் அவர் தான். அவரே அவர் இல்லைன்னா